ஹாய் மக்களே, வணக்கம். நேற்று பாதியில் விட்டுட்டேன் இல்லையா, கல்யாணத்துக்கு போகிறதுக்குன்னு. அப்பா, அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு படாத அவஸ்தைப்பட்டோம். பட் கோயிலுக்கு போய் கோவிலில் சாமி தரிசனம் நல்லா இருந்துச்சு, கிடச்சிது. ஆனால் நேற்று பஸ்ஸு இன்சஃபிஷியன்ட். எத்தனை மக்கள், ஐயோயோ! கிட்டத்தட்ட 2 மணிக்கெலாம் நாங்கள் வீட்டுக்கு வர வேண்டியவங்க நைட்டு 1 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. பஸ்ஸே கிடைக்கல. இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கே, அங்கேருந்து அங்கேன்னு ஒரு ஊருக்கும் பஸ்ஸு ஏறி 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 போய் எல்லா இடத்துலையும் பயங்கர ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு நேற்று. சரி, பரவாயில்ல. ஒரு நண்பருக்கு மேரேஜு, அதை போய் சந்தோஷமாக அட்டன் பண்ணிட்டு வந்தோம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னு விட்டாச்சு. பட் பஸ்ஸு ரொம்ப கஷ்டமாகி நிறைய மக்கள் கஷ்டப்பட்டாங்க. குழந்தைங்க, இந்த சென்னையில் வேலைக்கு போகிற பிள்ளைங்க, இவங்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. பாவம், ரொம்ப சங்கடமாக போச்சு நேற்று. நம்ம விஷயத்துக்கு வருவோமா? நேற்று நான் இதில் விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சுக்கிறது இல்லைங்கிறது நான் நிறைய கேஸ் ஸ்டடி பண்ணி நான் பண்ணுவேன். அந்த மாதிரி சும்மா MSW படிக்கும்போதும் நான் கேஸ் ஸ்டடி பண்ணேன். இப்போது சைக்காலஜி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு வர, படிக்க முடியலைங்க வீட்டில். சில இதில் கேஸ் ஸ்டடி வரும். சில பேருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம உட்காந்து கேட்கும்போது அது கொஞ்சம் அதில் இருக்கிற மெசேஜை நான் எடுத்துப்பேன். அது எனக்கு யூஸ் ஆகும். நான் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு அது மாதிரி கொஞ்சம் யூஸ் ஆகும். ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்பில் அவங்க ஒரு ஒரு கஷ்டமான காலகட்டங்களில் எப்படி முடிவெடுக்கிறாங்க, அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேசுவேன். அப்போது நான் பேசின நிறைய மக்கள்கிட்ட இருந்து எனக்கு வந்த ரிசல்ட் என்னென்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெளியிலேருந்து தான் பிரச்சனை வரும், அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. மேக்சிமம் ப்ராப்ளம் 3வது ஆள்கிட்ட இருந்து தான். ஒன்று, அது அந்த மேலோடைய கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலோடைய பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம். இப்படி தான் இந்த மாதிரி விஷயங்களில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ். சந்தேகம். கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. நான் அந்த மாதிரி வச்சுக்க மாட்டேன். இருந்தாலும் நம்மளை சுற்றி இருப்பாங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட கூட கொஞ்சம் நம்ம எல்லாரையும் சொல்லலை. அதுக்காக எல்லாரும் கெட்டவங்க, எல்லாரும் கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு நடுவில் போய் பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் சொல்லலை. நம்ம ஏன் அதுக்குள்ளே சுடுன்னு தெரிஞ்சும் ஏன் கையை வைக்கணும்? அதனால் நான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது கிடையாது. கூட வேலை செய்கிறவங்க, இல்லை ரொம்ப நாள் பழகினவங்க அப்படின்னு இருக்கிற அந்த விமன் கேட்டகரியில் தான் நான் நிறைய கொஞ்சம் க்ளோஸாக பழகுவேன். மென் கேட்டகரியில் எனக்கு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸாலாம் பேச மாட்டேன். ஹாய் பாய், அதோட சரி. ஏன்னா நமக்கு தெரியும் அது தேவையில்லாத ஒன்று, தெரியும், வேணாம் அப்படின்னு விட்டாச்சு. ஓகேவா? இருந்தாலும் நம்ம கூட பழகிற சில தோழிகள், நம்ம தோழிகளாக நினச்சி பழகி அவங்களாலேயும் சில நேரங்களில் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். கண்டிப்பாக. என்ன மாதிரி வரும்னா, நம்மக்கிட்ட நல்லா தான்ப்பா பேசுவாங்க, நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஹேட் பண்ணுவாங்க. சீக்ரெட்லி ஹேட்டட். அது அவங்க அந்த எதுலேயுமே தெரியாது. சில நேரங்கள் தெரிஞ்சாலும் நம்மளால் அவங்கக்கிட்ட விளக்கமாக கேட்க முடியாது. நம்ம பேர்லேயே தோசையை திருப்பி போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் அப்படி இருக்கீங்களா, உங்களுக்கு அதனால தான் அப்படி தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக எனக்கு என்னுடைய இதில் டிக்ஷனரியில் ஃப்ரெண்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரெண்டு
அவங்க அவங்க வந்து நம்மக்கிட்ட பழகுறதுக்கு சந்தோஷப்படணும். 2வது அவங்க ஃப்ரீடமாக அவங்க ஃபீல் பண்ணணும். நம்ம அவங்க கூட கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இதை இவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு அவங்க எந்த விஷயத்தையுமே யோசிச்சிடக்கூடாது. இவங்க நமக்காக இருக்காங்க. ஒரு சப்போர்ட்டிங், எமோஷ்னல் சப்போர்ட்டிங். அதுக்கு தான் சில பேர் ஃப்ரெண்டுங்க வச்சுக்கிறது. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த எமோஷ்னல் சப்போர்ட்டை யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்கள வந்து ஒரு அவங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸும் இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட உண்மையாக தான் இவங்க பழகுறாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆப்போசிட் சைடில் என்ன நடக்கும்னா, இவங்களை எமோஷ்னல் சப்போர்ட்க்கு மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு முக்கியமான விஷயங்களை கழட்டி விட்டுருவாங்க. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிக்னிட்டி சம்மந்தப்பட்ட விஷயம். அப்போ நீ வந்து பேசுகிறதுக்கு, டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, உன்னுடைய மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு, என்ஜாய் அந்த மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லி சிரித்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் உனக்கு வேணும். அது நானாக இருக்கேன் அப்படின்னு தெரிய வரும்பொழுது அது வந்து நமக்கு வந்து எப்பேற்பட்ட வலியை கொடுக்கும் தெரியுமா? அது உங்கள்லையே நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் யூஸ் பண்ணிக்கிறது. சில பேர் யூஸ் பண்ணிக்கிறன்றது இந்த வார்த்தையை தப்பாக கூட புரிஞ்சிருக்கலாம். அது இல்லை, இதுக்கு பேர் தான் யூஸ் பண்ணிக்கிறது. இதில் வந்து கேட்டகரியே கிடையாது. லேடிஸு, ஜென்ஸு அப்படியெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுல நிறைய பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனால் அதை நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். அந்த அளவுக்கு எனக்கு மூளை இல்லை, அவ்வளோதான். அது ஏன் தப்பு. அதனால் நான் அவங்கள குறை சொல்லக்கூடாது. அவங்க வந்து ஸ்மார்ட்டாக யோசித்து ஸ்மார்ட்டாக இருக்காங்க. நாம் தான் ஏமாந்துருக்கோம். ஸோ தப்பு நம்ம பேரில், நாம் தான் நம்பணும். இப்போ நடுவில் ஃப்ரெண்டுன்னு இருந்தவங்க நீங்கள் பாருங்களேன், கடைசி வரைக்கும் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிக்கிட்டே போகாது. அது என்ன சொல்கிறது, நீங்கள் ஒரு இது கொடுக்குறீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உண்மையான இடத்துல போய் சேர்ந்ததுன்னா தான் நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். இவங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்கள பார்த்தோன்னே முகம் மலரும். அதில் வந்து கொஞ்சம் மரியாதையும் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் கொஞ்சம் மரியாதை இருக்கணும். நான் சின்னவங்களாக இருக்கலாம், இல்லை பெரியவங்களாக இருக்கலாம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா வாடி போடி பேசிக்கிறது பிரச்சனை கிடையாது. அந்த மரியாதையை நான் சொல்லலை. நம்ம ஃபீலிங்ஸ்க்கு ஒரு மரியாதை இருக்கணும். அங்கே நான் தான் எல்லாம், நீ சும்மா டம்மி அப்படின்னு சொல்லி நம்மளை வச்சுருக்கிறது வந்து அது வந்து இப்படி துப்பிக்கி போடுற மாதிரி தான். அதனால் நேற்று விட்டுட்டேன் இல்லையா, அதனால் இப்போது அதை கண்டினியூ பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்த நான் வந்து நம்புறது கிடையாது, நம்ப மாட்டேன். வெல்விஷர்னு வேணால் சொல்லிக்கலாம். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் உண்மையாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் வச்சுக்க மாட்டேன். நான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ண மாட்டேன், அப்படியே கட் பண்ணிவிடுவேன். அது தப்பாக சரியாக தெரியல, என்ன பண்ணுறது, நாம் அப்படி தானே. அது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கிடச்சிதுன்னா, வலி. அது வந்து ஏமாற்றம். நம்ம வந்து ஒருத்தவங்க மரியாதையாக மனசில் வச்சுருக்காங்கன்னு நம்ப வச்சு, அப்படியெல்லாம் நான் வச்சிடல, நீ இப்படி தான் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி பண்ணுறது வந்து அவங்க உள்ளுக்குள்ளே இன்னும் எவ்வளோ நினச்சிருக்காங்களோ அதெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நமக்கு அங்கே முக்கியத்துவம் இல்லைன்ற பொழுது நாம் போய் அவங்கக்கிட்ட பேசணும், அவங்கக்கிட்ட பழகணுன்றதில் எந்த வித அர்த்தமுமே கிடையாது. ஸோ ப்ளீஸ் லீவ் தம், அவ்வளோதான்.
அந்த மாதிரியான ஆட்களை என் வாழ்க்கையிலேருந்து நான் ஒதுக்குறதுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்குது. இவங்களெல்லாம் நெகட்டிவ் பீப்புள்னு சொல்லி நான் ரொம்ப நல்லவளாக ஆயிக்க நான் விரும்பலை. அவங்க அவங்களுடைய கேரக்டரில் இருக்கிறாங்க, நாம் நம்மளுடைய கேரக்டரில் இருக்கிறோம், அவ்வளோதான். யாரும் கெட்டவங்களும் இல்லை, யாரும் நல்லவங்களும் இல்லை. ஓகேவா? நான் அந்த மாதிரி எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் யூஸ் பண்ணிக்கல. என் மனசறிஞ்சு இல்லை, படிக்கிற காலத்துல இருந்தும் சரி, இப்போயும் சரி. யூஸ் பண்ணிக்கிறவங்க பிடிக்கலைன்னா சண்டை போட மாட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் எனக்கு பிடிக்கலைன்னா நான் சண்டை போடுவேன். அது தப்பு சரி எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை கண்டினியூ பண்ண மாட்டேன். அதாவது பிடிக்கலைன்னா என்ன, அவங்க முகம் பிடிக்கல, அவங்க கலர் பிடிக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களுடைய சில நடவடிக்கைகள் நம்மளுடைய ஒரு கொள்கைக்கு முரணாக இருக்கும் பொழுது சொல்லி பார்க்கலாம். இல்லை அதனால் நமக்கு பிரச்சனை வருதுங்கும் பொழுது நம்ம விலகி தானே ஆகணும். செல்ஃபிஷ்னு கூட சொல்லிக்கலாம் இதை. பட் நம்மளுக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியோடைய சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களால் பாதிக்கப்படக்கூடாது. நம்ம மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டால் நம்ம ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த டென்ஷனை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட காமிப்போம், ஹஸ்பண்ட்கிட்ட காமிப்போம், வீட்டில் சண்டை வரும். அதெல்லாம் தேவையில்லாமல் வெளியில் இருக்கிறவங்கள வெளியோடு வச்சுக்கணும், வாசலோடு வச்சுட்டு உள்ளே நம்ம ஃபேமிலியில் நம்ம அவ்வளோதான். அந்த ஃபீலிங்கை அப்படியே வச்சுட்டு உள்ளார வந்துட்டு நம்ம ஃபேமிலி என்னவோ அதை நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய லேடிஸ்க்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒர்க்கிங் லேடியாக இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு நான் சில இடங்கள்லாம் பார்த்தேன். பக்கத்து வீடு, ஃப்ரெண்டு, தெரிஞ்சவங்க அப்படின்னு ஓவராக நகையை கொடுக்கறது, நகையை கொடுத்து 2 நாள் நான் கொடு, நான் வச்சுக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, உங்கள் நகையை கொடுங்க, நான் அடகு வச்சு நான் உங்களுக்கு தரேன். ஓகே, அந்த உதவியெல்லாம் செய்யலாம் தான், இல்லைன்னு சொல்லலை. அதால் ஒரு ஃபேமிலியில் சண்டை வந்து அவங்க பிரிஞ்சதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சொல்ல வரேன், இதெல்லாம் எப்படி நமக்கு தெரியுதுன்னா, இந்த சைக்காலஜி, இந்த MSWக்கெல்லாம் கேஸ் ஸ்டடி போகும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம காதுக்கு வரும். ஸோ நான் என்னுடைய லைஃப்பில் அதெல்லாம் முன்னெச்சரிக்கையாக பார்த்து அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஓகே, நம்ம ஹெல்ப் பண்ணால் தானே நம்மளுக்கு இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போல்லாம் யாருங்க ஹெல்ப் பண்ணுறா? நம்மளே எடுத்துக்கோங்க, நாம் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம்? நான் ஹெல்ப் பண்ணுவேன்னா என்ன ஹெல்ப் பண்ணுவேன், ஒருத்தவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க, பசின்னு கேட்குறாங்க, ஒரு 100 ரூபா கொடுக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட இருக்க சாப்பாடை கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 150 ரூபா கொடுக்கலாம், இந்தப்பா ஒரு 500 ரூபா வச்சுக்கோ, ஒரு 5 நாளைக்கு சாப்பிடுன்னு கூட கொடுக்கலாம். அதுக்கு மேலே ஹெல்ப்புக்கு என்ன இருக்குது? யாரோ ஒரு குழந்தை பஸ்ஸில் உட்காந்துருக்கோம், குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க, அந்த குழந்தைய வாங்கி மடியில் வச்சுக்கலாம், அந்த பேக்கை வாங்கி மடியில் வச்சுக்கலாம். நெஞ்சு வலியில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அவரை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம். இதெல்லாம் தான் ஹெல்ப்பு. இதில் நீங்கள் எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஒருத்தவங்களுக்கு முடியாமல் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உட்கார்றதுக்கு சேர் அரேஞ்ச் பண்ணலாம். ஒரு குழந்தை ரோட்டில் அழுதுட்டு நிற்கிது, அந்த குழந்தைய அவங்க தாய்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். ஹெல்ப்புங்கிறது எவ்வளோ விஷயத்தில் இருக்குது. இப்போல்லாம் அழுதுட்டு நிற்கிற குழந்தைகிட்ட கூட போய் லேடிஸுங்க வந்து பேசக்கூடாதுன்னு போலீஸ்லேருந்து நமக்கு எச்சரிக்கை வந்துச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுல அந்த பொண்ணையை கடத்திட்டு போயிடுறாங்க அந்த குழந்தைய வச்சு அப்படின்லாம் வந்தது. சமுதாயத்தில் வந்து நிறைய டாக்ஸிக் இருக்குது. மக்களோட மக்களாக வில்லன்ஸ் பீப்புள் கலந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்புகிறோம், ஆனால் நம்பக்கூடாது. ஸோ ஒரு நமக்கு ஒரு இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸை அனுபவித்து தான் எக்ஸ்பீரியன்ஸ் அடையணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நாம் அடுத்தவங்களை பார்த்தே நம்ம லைஃப்பில் அதை அப்ளை பண்ணி நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம். கொஞ்சம் நம்மளுக்கு பொறுமை தான் வேணும். நம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும். நாட்டில் எவ்வளோ நடக்குது, எப்படி நடக்குது? ஃபஸ்ட்டு நல்லவங்கள தானே இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க எல்லோரும். நல்லவங்களாக இன்ட்ரடியூஸ் ஆகி நல்லவங்க மாதிரி பேசி, இப்போ நானே வந்து நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி தானே பேசிக்கிறேன்.
இல்லையா? அப்போ நான் எந்த மாதிரி ஆளுன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். என்னுடைய மனசில் நான் எப்படியாப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் வெளியில் வேஷம் கூட போடலாம், நான் ரொம்ப நல்லவ, நான் அப்படி, நான் இப்படின்னு. ஆனால் அவங்கவுங்க மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும், கண்ணால் பார்க்க முடியாது. ஸோ சேஃபாக இருந்துக்க வேண்டியது நம்ம கடமை. அதுவும் பெண்கள், குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் ரொம்பவே சேஃபாக இருக்கணும். வாசல் வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஷிப், உள்ள வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற விஷயத்த கூட்டிகிட்டே வரக்கூடாது. ஃபோனில் கூட நான் அதில் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கேன். எப்படி வேணால் சண்டை வரலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார சமையல் பண்ணலை, வீட்டை க்ளீனாக வச்சுக்கலை, குழந்தைங்கள சரியாக பார்க்கல, இது மாதிரி சண்டை வரலாம். ஆனால் வெளியில் இருக்கிற ஆளால் நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அது கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது. அது கண்டினியூ ஆகிக்கிட்டே தான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன். நான் அந்த மாதிரி ஃபேமிலிஸை பார்த்துருக்கேன். புதன்கிழமை விழுப்புரம் கோர்ட்டில் ஒரு கவுன்சிலிங் நடக்கும், ஃபேமிலி கவுன்சிலிங். இந்த டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்கெல்லாம் அங்கே வருவாங்க. நாங்கள் எங்கள் ஸ்டடீஸ்க்காக அன்னைக்கு அங்கே போவோம். அன்னைக்கு அங்கே போய் உட்காந்தா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10-15 ஃபேமிலிக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஃபுல்லாக நான் அந்த கவுன்சிலிங்கில் கிட்டத்தட்ட ஒரு 4 வாரம் 5 வாரம் போய் அட்டன் பண்ணியிருக்கேன். வாரம் போவோம். ஆனால் அந்த இடத்துல ஃபுல்லாக யாரால் பிரச்சனை ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்குது அப்படின்னா, ஒன்று அப்பா அம்மாவாலேயே வரும், இல்லை இவங்களுடைய அப்பா அம்மாவால், மாமனார் மாமியாரால், இல்லைன்னா மூத்தார் கொழுந்தனார் பக்கத்து வீட்டில் சொல்லி, எங்கிருந்தோ ஒரு ஃப்ரெண்டு சொல்லி, அப்படி தான் இவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கே தவிர ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் பார்த்த மோஸ்ட் ஆஃப் கேசஸ்ஸு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே அவங்க பிடிக்கல எனக்குன்னு எந்த ப்ராப்ளமும் இல்லை. மிச்சம் அவங்க சொல்லி பேசி அந்த மாதிரி தான் பிரச்சனை வருது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பால் ஃபேமிலிக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதை தீர்க்கறதுக்கு நம்ம நிறைய நம்மளுடைய டைமை கொடுக்க வேணும், காலம் நிறைய மாற்றணும். அதுக்கு ரொம்ப லாங்காக எடுத்துக்கும். ஆமாம், சில பேர் தெரியாமல் அதெல்லாம் செஞ்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்குவாங்க. சில பேர் யாரையாவது பார்த்துட்டு, ஓ இது எப்படி பண்ணால் இந்த மிஸ்டேக் நமக்கு வரும், இந்த பிரச்சனை நமக்கும் வரும்ன்றதை மாற்றிப்பாங்க. சில பேர் எப்படி இருந்தாலும் அதை மாற்றிக்கவே மாட்டாங்க. ஃப்ரெண்டு ஏங்க ஃப்ரெண்டெலாம் கிடையாதுங்க, நம்புங்க. நண்பர்கள் அப்படிங்கிறதுல செத்து போய் கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. நட்புங்கிற வார்த்தைலாம் இப்போல்லாம் நண்பர்கள் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு இடங்கள்ல அப்படி சும்மா அத்தி பூத்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடங்கள்ல நண்பர்களுக்குள்ள ஒரு அந்யோன்யமான நண்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள பார்த்து நம்ம நட்பு வச்சுக்க முடியாது. ஏன்னா நம்ம ஆப்போசிட் பார்ட்டி ஜென்யூனாக இருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஸோ நட்பு வட்டத்துக்குள்ளார நான் அதிகம் போகிறது இல்லை. என்ன சொல்கிறது, நேற்று விட்டேன் இல்லையா, அதனால தான் இன்றைக்கி இது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ தேங்க்யூ. இதை சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். நன்றி. நல்ல முறையில் இந்த நாள் இனி நல்லா அமையணும்.